மல்லி மல்லிக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலேயும் மல்லியை விட்டோம் அப்படின்னா விஜய்கிட்ட போய் மல்லி எல்லாமே சொல்லிவிடுவா. மல்லியை விஜய்கிட்ட போய் சொல்ல விடாமல் பண்ணணும். ஆனால் அது தடுக்கிறது கஷ்டம். ஆனால் விஜய்கிட்ட போய் மல்லி சொன்னாலும் விஜய் இதை நம்பக்கூடாது. அப்படின்னா மல்லிக்கு எதிராக நாம் ஏதாவது பண்ணி தரணும் அப்படின்னு ராஜி முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்க, அன்னப்பொண்ணு எங்கே இருக்காங்கன்னு பார்த்து அன்னப்பொண்ணு மேலே தான் ஆளுங்களை செட் பண்ணி அவங்க மேலே கார் விட்டு மோதி அவங்கள ஆக்சிடென்ட் பண்ண வைக்கிறாங்க. அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே மல்லி நேராக கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயிடறாங்க. அதனால் விஜயை பார்த்து சொல்ல முடியல. ஆனால் அதுக்குள்ளே தனக்கு தெரிஞ்ச ஆளுங்க மூலயமா இங்கே கான்ஸ்டபிள்கிட்ட சொல்லி ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்க. ராஜி வெண்பாக்கு அடிபட்டு போச்சு அப்படின்னு விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போக சொல்லி அங்கே போய் பார்த்தா வெண்பா நல்லா தான் இருக்காங்க. இதில் விஜய் டோட்டலாக மனசு மாறிடுறாரு. மல்லி எதுக்காக இப்படி பண்ணா, ஏன் இப்படி பண்ணா அப்படின்னு மல்லி மேலே ஒரு வெறுப்பை உண்டு பண்ணுறாங்க விஜய்க்கு ராஜி. இப்படி ராஜி அடுத்தடுத்து பண்ணுறது எல்லாமே மல்லிக்கு ஆப்போசிட்டாக போய் முடியுது. இங்கே மல்லி என்ன பண்ண தெரியாமல் பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க. அண்ணன் பண்ணுவோன்னே, என்னாச்சு மல்லி, ஏன் இப்படி அழுகுற? இல்லை பெரியம்மா, நான் சொன்னதில்ல, உங்கள்கிட்ட சொன்னல, அது எல்லாத்தையும் விஜய்கிட்ட சொன்னேன். ஆனால் அதுக்குள்ளே ராஜி என்னமோ திட்டத்தை போட்டு எல்லாத்தையும் நம்ம பக்கம் திருப்பி போட்டுட்டா. இப்போது நான் எல்லாத்தையும் காரணம் ராஜின்னு சொன்னால் விஜய் நம்பவே இல்லை. அவர் என்னமோ என் மேலே கோவப்படுறாரு. அந்தளவுக்கு ராஜி அவரை நம்ப வச்சுருக்கா. அந்தளவுக்கு தெளிவாக திட்டம் போட்டு எல்லா வேலையும் பார்க்குறா. அவளை நம்ம எதிர்த்து ஜெயிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை போல பெரியம்மா. எனக்கு என்ன பயம்னா, அவளை ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, விஜயை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும் போல். ஏன்னா அவள் பண்ணுற ஒவ்வொரு காரியமும் எல்லாத்தையுமே அடித்து நொறுக்குது. அவளை பார்த்தாலே நமக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அந்தளவுக்கு அவள் ரொம்ப மோசமானலாம் இருக்கா. நம்ம நினச்சதை விட அவள் ரொம்ப மோசம் பெரியமா அப்படின்னு மல்லி பயங்கரமாக அழுகுறாங்க. புள்ள இங்கே பாரு புள்ள, இப்பயும் ஒன்றும் இல்லை. அன்றைக்கி என்னை ஆக்சிடென்ட் பண்ணால அந்த இடத்துல நான் அடிபட்டு கிடந்தப்போ ராஜி அங்கே வந்தா புள்ள. என்ன பெரியமா சொல்கிறீங்க? ஆமாம் புள்ள, நான் அடிபட்டு கிடக்கும்போது என்னை உடனேலாம் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போல. நான் அடிபட்ட உடனே அடுத்த 10 நிமிஷத்தில் ஒரு லேடி வந்தா. அவங்கள்ட்ட அந்த பொறுக்கிய பசங்க ஏதோ பேசியிருந்தானுங்க. அது நல்லாவே எனக்கு காது கேட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன இங்கே அழைச்சிட்டு வந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த இடம் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஸ்கூல் இருக்குல்ல, அந்த ஸ்கூலுக்கு கிரவுண்டுக்கு பக்கத்தில் தான் புள்ள. கண்டிப்பாக அந்த ஸ்கூலில் எப்படி கேமரா இருக்கும் புள்ள. கேமரா இல்லாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இப்போ ஸ்கூல் இல்லை அது, அதனால் அவங்களும் கேமரா வச்சுருப்பாங்க. அதே மாதிரி காம்பவுண்டுக்கு வெளியில் கவர்மெண்ட் சைட்லேயும் கேமரா இருக்கும் புள்ள. ஏன்னா அந்த இடம் ரொம்ப ரிச்சான இடம் இல்லை. நீ வேணா அங்கே போப்புல, அங்கே போயிட்டு அந்த கேமராவை செக் பண்ணி பார்ப்புல. செக் பண்ணால் ஒருவேளை அந்த ரவுடி பசங்கள்கிட்ட ராஜேஸ்வர் பேசியிருந்தானா அது கவராக இருக்கும் புள்ள. அதை மட்டும் கொண்டு விஜய்கிட்ட காட்டோம்னா அப்போ விஜய் நம்புவார்ல புள்ள. உனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லு புள்ள அப்படின்னு சொல்லவும், பெரியம்மா கண்டிப்பாக நம்புவார் பெரியம்மா, நான் இப்போயே போகிறேன் பெரியம்மா அப்படின்னு மல்லி உடனே கிளம்பி அங்கே போகிறாங்க. போனால் அதே மாதிரி அந்த இடத்துல தான் இவங்க அடிப்பட்ட ரத்தம்லாம் கிடக்குது. அதை பார்த்தோன்னே மல்லி பயங்கரமாக அழுகுறாங்க. பாவம் பெரியம்மா, நமக்காக ஹெல்ப் பண்ண போய் எவ்வளோ பேர் பிரச்சனை மாட்டிருக்காங்க பாரு அப்படின்னு மல்லி அழுது மட்டும் இல்லாமல் சுற்றி முற்றி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த ஸ்கூலில் கேமரா இருக்கிறத மல்லி பார்த்துறாங்க. உடனே ஸ்கூலுக்கு போகிறாங்க. போயிட்டு இது மாதிரி எங்கள் பெரியம்மா இங்கே அடிபட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்கள யார் அடிப்படை வச்சதுன்னு தெரியல. ஆனால் இந்த கேமராவில் கண்டிப்பாக பதிவாக இருக்கும். ப்ளீஸ் சார் எனக்காக ஹெல்ப் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா இது ஸ்கூல், ஸோ இது எங்களுடைய சேஃப்டிக்காக நான் கேமரா வச்சுருக்கோம். ஆனால் இதில் இந்த ஆக்சிடென்ட் விஷயத்தில் தள்ளிட்டோம்னா நாளைக்கு எங்கள் ஸ்கூலோட பேர் கெட்டப்பட போயிடுமா, வேணாமா ப்ளீஸ்மா, நீங்கள் வேறு இடத்துல கிட்ட வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சார் இது போலீஸ் கேஸ்லாம் ஆகாது சார், நான் போலீஸ்க்காக எடுக்கவும் இல்லை சார், ப்ளீஸ் சார், எங்கள் பெரியம்மா அடிபட்டு போனது யாராலும் தெரியணும் சார், அவ்வளோதான் சார், மற்றபடி எனக்கு எந்த ஒரு இதுவும் வேணாம் சார், ப்ளீஸ் சார் எனக்கு உதவி பண்ணுங்கள் சார், என் வாழ்க்கையே இந்த கேமரா தான் சார் இருக்குது அப்படின்னு அவருடைய காலில் விழுறாங்க. அவர் உடனே, நான் ஸ்கூல் ஓனர் இல்லைம்மா, நான் ஸ்கூலில் வேலை பார்க்குறது சாதாரண பிரின்ஸிபல்மா, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சுன்னா என் வேலையே பறி போயிடுமா சார், என்னால் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பட்சம் வராது சார், ப்ளீஸ் சார் நம்புங்க சார் அப்படின்னு மல்லி பயங்கரமாக அழுகுறாங்க. மல்லி அழுகிறத பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. சரி ஓகே, அந்த பொண்ணு தான் சொல்லுதில்ல, நாம் அந்த கேமரா காட்டலாம் அப்படின்னு சொல்லி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஓப்பன் பண்ணி காட்டுறாரு. பார்த்தா அன்னப்பொண்ணி சொன்ன மாதிரி அன்னப்பொண்ணி ஒரு ஓரமாக நடந்து போயிட்டுருக்காங்க. ஆம்னி வேணும்னே அன்னப்பொண்ணியை பார்த்து இடிக்குது. நல்லாவே பதிவாக இருக்குது, அந்த நம்பரும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது இடித்த அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் அவன் ஃபோன் பண்ணுறான். பார்த்தா இன்னொரு கார் நிற்குது. யாருன்னா நம்ம ராஜேஸ்வரி அன்னப்பொண்ணி எட்டி பார்க்குறா. பார்த்துட்டு சரி ஓகேடா கன்ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்லி அதே இடத்துல ராஜேஸ்வரி அவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே தெளிவாக பதிவாக இருக்குது. அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் அவங்களே அன்னப்பொண்ணி தூக்கிட்டு காரில் போட்டு கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கானுங்க. இது எல்லாமே சிசிடிவியில் பதிவாக இருக்குது. அது மட்டும் மல்லி அப்படியே எடுத்துக்கிட்டு ரொம்ப நன்றி சார், கண்டிப்பாக நீங்கள் எனக்கு எவ்வளோ பேர் உதவி பண்ணியிருக்கீங்க, என் வாழ்க்கையை காப்பாற்றிருக்கீங்க, என்னால் உங்களுக்கு எந்த பட்சம் வராது சார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஸ்டேஷன் போகிறாங்க. விஜயை பார்க்கறதுக்கு மல்லியை பார்த்தோன்னே, எதுக்கு மல்லி இப்போ நீங்கள் இன்னும் என்ன சொல்ல போகிற, உன் மேலே நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், ஆனால் நீ எல்லா நம்பிக்கையும் கெடுத்துட்ட, இன்னும் என்ன சொல்ல போகிற மல்லி அப்படின்னு சொல்லவும், மல்லி போதும் விஜய், நிப்பாட்டுங்க விஜய், நீங்கள்
எப்போ பார்த்தாலும் உங்கள் அக்கா சொல்கிறதே நம்பிட்டு இருக்கீங்க. ஆனால் நான் சொல்கிறத ஒரு செகண்ட் கூட காது கொடுத்து கேட்க மாட்டீங்க. அப்படி என்ன விஜய் நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுக்குமே உங்கள்கிட்ட பேசி பிரோஜனம் இல்லை விஜய். இப்போ கூட எனக்கு என்னன்னு சொல்லி நான் போயிட்டே இருப்பேன். ஆனால் நான் அப்படி ஒன்றும் தேவையில்லாத பழி ஏற்றுட்டு வெளியே போகணுன்னு எனக்கு அவசியம் இல்லை. நான் உண்மையை நிரூபிச்சுட்டு அப்புறமா இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் விஜய். இந்த வீடியோ மட்டும் எனக்கு ஒரு வாட்டி பாருங்கள் கடைசியாக அப்படின்னு வீடியோ காட்டுறாங்க மல்லி. வீடியோ பார்க்குறாரு விஜய். பார்த்தா தான் தெரியுது அங்கே மல்லி சொன்னது தான் உண்மை, ராஜி சொன்னது எல்லாமே பொய் அப்படின்னு. வீடியோ பார்த்ததுக்கப்புறமா விஜய் அப்படின்னு நொறுங்கி போயிடாரு. மல்லி அப்படின்னு கேட்கும்போது மல்லி சொல்கிறாங்க, போதுமா விஜய், இல்லை இன்னும் என்ன வேணும்? உங்கள் அக்கா எது சொன்னாலும் நம்புறீங்க, ஆனால் நாங்கள் சொன்னால் எல்லாமே பொய்ன்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு உங்கள் அக்கா மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் உங்கள் அக்கா அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற சரியான ஆள் கிடையாது விஜய். அதை நிரூபிக்கணும்னு நினச்சா நான் உங்கள்கிட்ட நிரூபிச்சிட்டேன். இதுக்கு மேலே நீங்கள் அக்கா நம்புங்க, நம்பாமல் போங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இதுக்கு மேலே நானும் சரி என் பெரியம்மாவும் சரி இனி இந்த வீட்டில் இருக்க மாட்டோம் அப்படின்னு மல்லி சொல்கிறாங்க. விஜய் ஒன்று மல்லி ப்ளீஸ் மல்லி அப்படின்னு குனிஞ்சி மல்லியோட காலை பிடிச்சிட்டாரு. என்னை மன்னிச்சிரு மல்லி, நான் எங்கள் அக்கா மேலே இருக்க நம்பிக்கையில் ஏதோ பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன் மல்லி, நான் பண்ண தப்பு தான் மல்லி, என்னை மன்னிச்சிரு மல்லி. இதுக்கு மேலே எங்கள் அக்கா பிரச்சனை கேட்க மாட்டேன் மல்லி. எங்கள் அக்கா எவ்வளோ பெரிய மோசமானவன்னு இப்போ எனக்கு முடிஞ்சிச்சு மல்லி, ப்ளீஸ் மல்லி என்னை மன்னிச்சிரு மல்லி அப்படின்னு மல்லியோட காலை பிடிச்சி கெஞ்சுறாரு விஜய்.